சிவராமன் என்பவர் செங்கல் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அப்ப திடீர்னு ஒரு சின்ன பையன் 2 செங்கலை திருடிக்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்த சிவராமனும் சரி சின்ன பையன் தானே போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அந்த சின்ன பையனும் தொடர்ந்து 5-6 நாளா தினமும் 2 செங்கலா திருடிக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்த சிவராமனும் ரொம்ப கோபமா சரி சின்ன பையன் பாவம் பார்த்தா வர வர இவனுடைய திருட்டு பழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு, அடுத்த தடவை வரட்டும் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு போறாரு. அடுத்த நாள் சிவராமன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த சின்ன பையன் கையும் காலுமா மாட்டிக்கிறான். சிவராமனும் அந்த சின்ன பையனை பிடிச்சி நானும் சின்ன பையன் போனா போகட்டும்னு பார்த்தா நீ இதோட 6வது நாள் என் கடையில் 2 செங்கலா திருடி இருக்க, ஒரு செங்கல் 10 ரூபான்னு வச்சா கூட மொத்தம் நீ 12 செங்கலை திருடி இருக்க, உன்னுடைய கணக்கு மொத்தம் 120 ரூபாய் ஆச்சு, என்னுடைய மொத்த காசையும் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா என்கிட்ட காசு எதுவுமே இல்லைங்க ஐயா, நீங்கள் வேணா அந்த காசுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த வேலையை செஞ்சிடுறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட சிவராமன் யோசிச்சுட்டு இந்த திருட்டு பழக்கத்தை இவன் கைவிடணும்னா நம்ம ரொம்ப கஷ்டமான வேலையாக கொடுக்கணும், அப்போ தான் அவன் அடுத்த தடவை திருட பயப்படுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி தம்பி இப்போலாம் அடிக்கடி அதிகமாக மழை வருது, நீ இப்போ என்ன பண்ணுறனா இந்த மரக்கட்டைகள் எல்லாம் மழையில் நனையாத அளவுக்கு இந்த பக்கம் மாற்றி வைன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையனும் கொஞ்சம் கூட அவன் முகத்தை சுளிக்காம சந்தோஷமாக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது போக போக மரக்கட்டைகள் எல்லாம் ரொம்ப தடிதடியாக இருக்கிறதுனால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு போகிறான். கடைசியில் எப்படியோ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரக்கட்டைகளை மழையில் நினையாத அளவுக்கு இந்த பக்கம் மாற்றி வச்சு அவன் வேலையை முடிச்சிடுறான். அந்த சின்ன பையன் மூச்சு வாங்கிக்கிட்டு நிற்கிறத பார்த்த சிவராமன் இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம திருடினது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சின்ன பையன்கிட்ட போகிறாரு. அந்த சின்ன பையனும் மூச்சு வாங்கியபடியே ஐயா இன்னும் வேறு வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் 2 செங்கலை தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த சின்ன பையன் சொன்னதை கேட்டு சிவராமன் ரொம்ப அதிர்ச்சியோட என்னடா நம்ம இவனுக்கு இவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தோம், இருந்தும் இன்னும் 2 செங்கலுக்காக இன்னும் கொஞ்சம் உழைக்கிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோடு யோசிச்சு தம்பி இப்போ மழை வர மாதிரி இருக்குது, இங்கே வேறு எந்த வேலையும் இல்லை, நீ காசுக்கேற்ற வேலையை ரொம்ப அதிகமாகவே செஞ்சிட்ட, நீ போய் 2 செங்கலை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ரொம்ப சந்தோஷமாக 2 செங்கலை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடுறான். இதை பார்த்த சிவராமனும் டேய் மழை வேற வருதுடா பார்த்து ஓடு, கீழே விழுந்துட போற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் எதுவுமே காதில் வாங்காமல் வேகமாக 2 செங்கலை எடுத்துக்கிட்டு ஓடுறான். இதை பார்த்த சிவராமன் இவன் இந்த செங்கலை தூக்கிக்கிட்டு எதுக்காக இவ்வளவு வேகமாக ஓடுறான்னு சொல்லி அவன் பின்னாடியே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த சின்ன பையன் மழையில் நினைஞ்சிக்கிட்டு தாய் இல்லாமல் மழையில் நினைஞ்சு தவிச்சிட்டு இருக்கிற 2 தெருநாய்க்குட்டிகளுக்கு சின்னதாக வீடு கட்டி அந்த தெருநாய்க்குட்டிகள் மழையில் நினையாத அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே விடுறான். இதை பார்த்த சிவராமனும் கண் கலங்கி போய் இந்த தெருநாய்க்குட்டிகளையே மனுஷனை மாதிரி பார்க்குற இவனை போய் நம்ம சின்ன பையன் கூட பார்க்காம ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்து அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனே அப்படின்னு யோசிச்சு வருத்தத்தோடு அவன்கிட்ட போகிறாரு. அந்த சின்ன பையன் சிவராமனை பார்த்ததும் ஐயா பாவம் இந்த தெருநாய்க்குட்டிங்க, அவங்க அம்மா போன வாரம் தான் செத்து போயிடுச்சு, இந்த நாய்க்குட்டிங்க மழையில் நனைஞ்சி பசியில் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நானும் என்கிட்ட இருந்த காசை வச்சு அந்த தெருநாய்க்குட்டிகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த தெருநாய்க்குட்டிங்க மழையில் நினைஞ்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்கள் கடையிலேருந்து செங்கலை திருடிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் மன்னிப்பு கேட்குறத பார்த்த சிவராமன் கண் கலங்கிக்கிட்டே நீ ஏன் மன்னிப்பு கேட்குற, உன்கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும், இது எதுவுமே தெரியாமல் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்கிட்ட இருந்து திருட்டு பழக்கத்தை மாற்றணும்னு நினச்சேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த பையன் சொல்கிறான் ஐயா நான் இனிமேல் திருடக்கூடாதுன்னு நினச்சி தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் உங்கள் மூலயமா நான் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும் தான் நான் யோசித்தேனே தவிர அந்த உதவிக்காக
இன்னொருத்தவங்களை நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு யோசிக்கல. அந்த தெருநாய்க்குட்டிங்களுக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக உங்ககிட்ட இருந்து திருடி நான் அந்த உதவியை செஞ்சேன்னு நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கான வேலையை கொடுத்து அந்த திருட்டை என்னுடைய உழைப்பாக மாற்றினீங்க பாருங்க, அப்போ தான் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஐயா, என்னுடைய உழைப்பு மூலயமா இந்த தெருநாய்க்குட்டிங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா. இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்கள் தான் ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஐயா, நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்கன்னு நினச்சி நான் ஒன்றும் கவலைப்படலைங்க ஐயா. என்னுடைய திருட்டை உழைப்பாக மாற்றுறீங்கன்னு நினச்சி சந்தோஷதான் பட்டேன். இதுக்கப்புறம் இந்த நாய்க்குட்டிங்க மழையில் நினைக்கிறத நினச்சி நான் கவலைப்படாமல் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சிவராமன் கண்கலங்கியபடியே, மனுஷனை மனுஷனாக கூட மதிக்காத இந்த காலத்தில் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நீ இவ்வளவு கஷ்டப்படுற பார்த்தியா? உன்ன மாதிரி ஒரு பையனை நான் சந்தித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்கிறாரு. அப்போ சிவராமன், ஆமாம்ப்பா, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா, எனக்கு பேர் வைக்கிறதுக்கும் திருட்டு பழக்கம் தப்புன்னு சொல்கிறதுக்கும் அப்பா அம்மானு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாத பையன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்டு சிவராமன் ரொம்ப மனசுடிஞ்சு போய் ரொம்ப சோகமா, இப்போ நீ எங்கே தங்கியிருக்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. எனக்குன்னு எதுவும் வீடெல்லாம் இல்லைங்க ஐயா. இந்த மாதிரி தெருமுனையில் எங்கேயாவது இடம் இருந்தா நான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சிவராமன், நீ இந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாய்க்குட்டி உன்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி யோசிச்ச பார்த்தியா? இந்த மனசு வேறு யாருக்குமே வராதுப்பா. நீ ஒன்றும் அனாதை கிடையாது, உனக்காக நாங்கள் இருக்கிறோம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது, இதுக்கப்புறம் உன் பேர் அன்புன்னு சொல்கிறாரு. நண்பா, இந்த கதையுடைய தொடக்கத்தில் சிவராமன் கண்ணுக்கு திருடனா தெரிஞ்ச அந்த சின்ன பையன் இப்போ அவருடைய கண்ணுக்கு மகனா தெரிகிறான். இதுக்கு காரணம் அவனுடைய குணமும் அவனுடைய செயலும் தான் காரணம். நண்பா, உங்களுடைய குணமும் செயலும் சரியா இருந்ததுன்னா நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையே அது மாத்திடுன்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அருமையான கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.